சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? கழுத்தை பிடித்தபடி ஓடி வந்த சிறுவன், தாங்கி பிடித்த ஸ்டேஷன் காவலர்கள், விசாரணையில் வெடித்த பூகம்பம், திகிலடித்து கிடக்கும் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் சிந்தாமணி நகரைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவருக்கு 37 வயதாகிறது. இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரது மனைவி சாந்தி. இவருக்கு 35 வயதாகிறது. இந்த தம்பதியருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று முத்துக்குமார் அதிகாலையில் மீன்பிடி தொழிலுக்கு சென்றிருக்கிறார். அவரின் 2 குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர். 3வது குழந்தையான அஸ்வின்குமார் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். அவருக்கு 7 வயதாகிறது. அஸ்வினுக்கு ஏற்கனவே காய்ச்சல் இருந்த காரணத்தால் சில நாட்களாகவே பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் சிறுவன் அஸ்வின்குமாரின் தாய் சாந்தி மகளிர் குழுவில் பணம் வாங்குவதற்காக 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றுள்ளார். செல்லும் போது தனது மகன் தனியாக இருந்த காரணத்தால் அவரிடம் தனது செல்போனை கொடுத்து விட்டு சென்றுள்ளார். அஸ்வின்குமார் அம்மாவின் செல்போனில் கேம் விளையாடி கொண்டு வீட்டில் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது மகனை தனியாக விட்டு செல்கிறேன் என அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளிலும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மதிய நேரத்தில் சிறுவன் அஸ்வின்குமார் அலறியபடி வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்துள்ளார். சிறுவனின் வீட்டிற்கு எதிரே வேம்பார் கடலோர காவல் நிலையம் இருந்திருக்கிறது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த காவலர்கள் ஓடி வந்துள்ளனர். வந்து பார்த்த காவலர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சிறுவனின் கழுத்து பகுதியில் கத்தியால் குத்தப்பட்ட காயம் இருந்திருக்கிறது. அப்போது அவனின் காயத்தை பார்த்து என்ன நடந்தது என விசாரிப்பதற்குள் அந்த சிறுவன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்துள்ளான். அவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் சிறுவன் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளான். இதனை அடுத்து சூரன்குடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கத்தி குத்து காயங்களோடு இறந்த சிறுவன் அஸ்வின்குமாரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் துறையினர் தடயங்களை சேகரித்து சென்றுள்ளனர். இதற்கிடையில் அஸ்வின்குமார் உடல் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் மறுநாள் மாலை 3 மணி அளவில் வேம்பாரில் சிறுவன் அஸ்வின்குமாரின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். சிறுவனின் உடலை பார்த்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மயானத்தில் போலீசார் பாதுகாப்புடன் சிறுவன் அஸ்வின்குமார் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அடக்கம் செய்து முடித்த மறுகணமே இது தொடர்பான விசாரணையை தொடங்கிய சூரன்குடி காவல் நிலைய போலீசார் இந்த விசாரணையில் தீவிரம் காட்டியுள்ளனர். இது தொடர்பாக விளாத்திக்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பெருமாள் தலைமையில் உதவி ஆய்வாளர் மணிமாறன் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த இளைஞர்களில் சிலர் இது தொடர்பாக சில ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் வேம்பார் மைக்கேல் நகரைச் சேர்ந்த அந்தோனி கெனடி என்பவரது மகன் தாமஸ் அற்புத ரகசியம் என்பவரை அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் 19 வயதான தாமஸ் அற்புத ரகசியம் சிறுவனிடம் முறையற்ற உறவு கொள்ள முயன்றதாகவும் இதனை சற்றும் எதிர்பாராத சிறுவன் அப்போது சிறுவனிடம் கத்தியை காட்டி கட்டாயப்படுத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் மறுபடியும் சிறுவன் முரண்டு பிடித்த காரணத்தால் அவரை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அவர் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 452 மற்றும் 302 ஆகிய பிரிவுகளிலும், போக்சோ சட்டத்தின் பிரிவுகள் 5, 6 மற்றும் 11 ஆகிய பிரிவுகளிலும் சூரன்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் விளாத்திக்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பெருமாள் தலைமையிலான தனிப்படை போலீசார் தாமஸ் அற்புத ரகசியத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தூத்துக்குடி பேரூர் அணி சிறையில் அடைத்துள்ளனர்.
தூத்துக்குடியில் கடலோர காவல் நிலையம் எதிரில் 7 வயது சிறுவன் கத்தியால் குத்தப்பட்டு இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.